ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு ஹசம் கிச்சன். இன்னைக்கு வந்து மசூர் தால் கிச்சடியும் கேரளா ஸ்டைல் பீஃப் சுக்காவும் செய்யலாம். வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவைண்டு. பாருங்கள், 100 கிராம் மசூர் தால் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 400 கிராம் ரைஸ், சோனா மசூரி ரைஸு. அதுக்கு வந்து ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், டொமேட்டோ, அரை கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவ்வளோதான். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான இது. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் 2-3 பட்டை லவங்க போட்டுட்டு அப்புறம் அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அது வெடித்து வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கலாம். அதுலேயே போட்டு கொஞ்சம் பெரட்டி வந்தோடனே அது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு இது என்ன வீட்டில் இருக்குதோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். இது ரொம்ப செலவே இல்லாதது, ஈஸியாக செஞ்சிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம், கூட சேர்த்து அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா பெரட்டிக்கலாம். நல்லா பெரட்டி கொஞ்சம் அது வணங்கினோடனே தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்க, அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். கூட சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப காரமும் இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பாருங்கள், தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். அந்த கிளாஸில் தான் எடுத்தோம் 1.5 கிளாஸ் அரிசி, 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்ட பின்னே கொஞ்ச நேரத்தில் பருப்பும் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே மைசூர் பருப்பையும் போட்டுக்கலாம். அதுலேயே ரொம்ப ஈஸி இது செய்யறது, யார் வேணா செஞ்சிடலாம். அது கூட சேர்த்து ரைஸும் போட்டுக்கலாம். ஊற வச்ச ரைஸு கூட சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி கொதிக்க விடலாம். கொஞ்சம் கொதி வந்தோடனே கிண்டி விடலாம். அரிசி, பருப்பு, மசாலா எல்லாம் ஒன்று கூடி வெந்துடும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தால் கிச்சடி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் கட்டிக்கிட்டு போகலாம். டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம். ஈஸியாக பசங்களுக்கு பிடிக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வந்துருச்சு. அரிசியெல்லாம் வெந்துருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் தம்மில் அப்படியே விட்டோம்னா அதுவும் நல்லா அப்படியே வெந்து எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி ஆகிடும். இது வந்து லேடிஸுங்க என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், சாப்பாட்டு என்ன குழம்பு செய்யலான்ற மாதிரி யோசனை பண்ணி டக்குன்னு செஞ்சிடலாம். டக்குன்னு கூட வந்து புதினா சட்னி கூடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ வந்து பீஃப் சுக்கா செய்யலாம். அதுக்கு 1/2 கிலோ வந்து பீஃப் எடுத்துருக்குறோம். அதை எடுத்து கழுவி போட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2-3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்குறோம். கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் கிண்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வணங்கினோடனே அது கூடயே சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்துட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியும் கொஞ்சம் வணங்கின மாதிரி கிண்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வணங்கணும். எல்லாம் ஒன்று கூடி மசாலாவாட்டம் பிரண்டு வரணும். வரும்போது அதுக்கு சேர்த்துட்டு பாருங்கள், கறியும் வெந்துருச்சு குக்கர்லேருந்து. அதுவும் நல்லா வந்துருச்சு. அதையும் தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து சாட் மசாலா எல்லாம் போட்டு, உப்பு எல்லாம் போட்டு 1 ஸ்பூன் உப்பு எல்லாம் அதிலேயே போட்டுக்கலாம். போட்டு பெரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர் பவுட்ரு, பச்சை மிளகாய் இது காரமே அதுக்கு நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பெரட்டி எல்லாம் ஒன்றா மசாலா வந்தவுடனே அது கூட சேர்த்துட்டு இந்த வேக வச்ச பீஃபையும் அதில் போட்டுக்கலாம். தண்ணியோடு கொட்டிக்கலாம். போட்டு எல்லாம் ஒன்று நல்லா கிளறிக்கலாம். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வரணும். பாருங்கள், இவங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீஃப் சுக்கா சாப்பிட்றதுக்கு. எல்லாத்துக்கும் ஏற்றது இது. பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸு, கிச்சடி
எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எந்த ஹோட்டலில் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம் இது. நல்லா சைட் டிஷ்க்கு ஏற்ற பீஃப் சுக்கா இது. கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் எல்லாமே. செஞ்சிடலாம். பாருங்க ரொம்ப நல்லா வெந்து வருது. எல்லாம் ஒன்று சேர்த்து தண்ணி மட்டும் வத்திருச்சுன்னா போதும். தண்ணி வற்றி நல்லா கெட்டியானவுடனே எடுத்து நம்ம பரிமாறலாம். கொஞ்சம் தண்ணி வற்றணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடலாம். எல்லாம் சேர்ந்து தண்ணி வற்றி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விடணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்கக்கூடாது, வாசம் வந்துடும். அதனால் நல்லா கிண்டி விட்டு பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது வந்து சாப்பாட்டுக்கு வெறும் பிளைன் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கிச்சடியும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சுடுதால் கிச்சடி எடுத்து போட்டு சாப்பிட்லாம். பசங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுக்கலாம். நம்மளும் ஊருக்கு போனோம்னா டக்குன்னு செஞ்சு எடுத்து பாக்ஸில் வச்சுக்கிட்டு ட்ரெயினில் கூட போகலாம். கொஞ்ச நேரத்தில் இது ஆகிடும். ரொம்ப டைமும் எடுக்காது, செலவும் ஜாஸ்தி இருக்காது. நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும் இது. யாரும் தால் கிச்சடி வேணான்னு சொல்கிறவங்க இல்லை. அது கூட சேர்த்துட்டு இந்த சுக்காவும் இருந்துச்சுன்னா சூப்பர். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா வந்திருக்குது பாருங்கள் சுக்கா. பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து வச்சு பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. இது யார் வேணா சாப்பிடலாம். நல்லா இருக்கும். எடுத்து வச்சு சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, சேமியாவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. யார் வேணா செஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னே பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு பேச்சுலர், பிகினர்ஸ் யார் வேணா செஞ்சுக்கலாம். இது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.